வணக்கம். மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா அமாவாசை. ஆமா, அமாவாசைனால ஒரு 3 அமாவாசைகள் வந்து மிக முக்கியமானது. அதுல என்னென்ன அமாவாசை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தை அமாவாசை, புரட்டாசி மங்காளி அமாவாசை, அப்புறம் ஆடி அமாவாசை. இப்ப 2 அமாவாசைகளும் கடந்துச்சு. இப்ப என்ன அமாவாசைகளை பார்க்க போறோம் அப்படின்னா, தை அமாவாசை. ஆமா, இந்த தை அமாவாசை அப்படின்றது இந்து மதத்துல எல்லாத்துக்குமே முக்கியமானது. உண்மையிலே அறிவியலும் ஆன்மீகம் சார்ந்த மதம் தான் இந்து மதம் சொல்லலாம். இப்ப நம்ம இது இது என்ன அப்படின்னா, இந்த அமாவாசையில இருந்து என்னன்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது பிண்டம் இல்ல ஏழைகளுக்கு உணவு தானியம் அந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்றீங்க அப்படின்னா, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து நீங்க வந்து பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க வந்து ஒரு 100 பேத்துக்கு ஒரு 500 பேத்துக்கு நீங்க அன்னதானம் போட வேணாம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 10 பேத்துக்கு அன்னதானம். அதுவும் எப்படின்னா பசியில இருக்க ஜீவன், மனிதன் மட்டும் இல்ல, விலங்குகள், கோழிகள், ஆடுகள் எதா இருந்தாலும் செய்யலாம். பசி உண்மையான வயிற்று பசியில இருக்க அந்த 10 ஜீவன்களுக்கு நீங்க அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே உங்களுடைய முன்னோர்கள் வந்து அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். அதே மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆமா, கடவுள் தாண்டி போனாலும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா வேணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குலதெய்வத்தை நினைச்சு 190% வந்து அப்படின்னா இல்லாதவங்க, உண்மையிலே வயிற்று பசியுடன் உள்ளவர்களுக்கு, ஆதரவற்றவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க நல்லதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாடுகளுக்கு அகத்திக்கரை, ஆடுகளுக்கு ஒருவேளை உணவு, இந்த மாதிரி. அது எப்படின்னா, நீங்க அந்த ரோடோரங்கள்ல வந்து மேய்ஞ்சிக்கிட்டு அந்த மாடுகளுக்கு ஒரு அகத்திக்கரையை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா, பசியும் பட்டினியுமா இருக்க அந்த மாடுகள் வந்து மனசார சாப்பிட்டு உங்களுக்கு வந்து வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தும். ஆமா, அதனால வந்து நீங்க வந்து 4 பேத்துக்கு அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா நல்லதா அமையும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து செய்யக்கூடாத காரியங்கள்லாம், வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது, தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அம்மனுக்கு வந்து நீங்க வந்து எலுமிச்சை பழத்தை அறுத்து அதுல வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில வந்து அம்மனுடைய அருள் கிடைக்கும். ஆமா, அம்மாவும் அம்மனும் ஒன்றுதான். ஆமா, சிவன் பெருசா சக்தி பெருசானா என்னை பொறுத்தவரை சக்தி தான் பெருசு. ஆமா, எல்லா வீட்லயுமே வந்து பெண்கள் வச்சதுதான், வெளியே வேணா ஆண்கள் வச்ச சட்டம் ஆகலாம், ஆனா மனையில வந்து பெண்கள் வச்சதான் சட்டம். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்குமே அம்மனுக்கு விளக்கேத்தி வழிபட்டா ரொம்ப நல்லதா இருக்கும். சந்தோஷம், நன்றி. அடுத்த நம்ம இது என்ன அப்படின்னா, நான் போற வீடியோஸ் எல்லாம் நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி. எல்லாத்துக்கும் தை அமாவாசையோட இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க இறைவனை வேண்டுவோம். இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுல அம்மனுக்கு சாமி கும்பிடுவோம். வடக்கு வாய் செல்வி அம்மன். ஆமா, ரொம்ப சக்தியானவங்க, துடியான சாமி. கடம்பன்புரத்துல இருக்காங்க. இங்க சத்திரப்பூர்ல எங்க வீட்டை வச்சு சாமி கும்பிடுறோம். இன்னைக்கு இரவு வந்து ஒரு 8 மணிக்கு மேல அந்த பூஜையை ஆரம்பிக்கும். பக்கத்துல இருந்தா நீங்களும் வந்து பங்கேற்றுக்குங்க. எல்லா பலமும் கிடைக்க இறைவனை வேண்டுவோம், அம்மாவை வேண்டுவோம். நன்றி.